வணக்கம் மேம். என்னோட பேர் வந்து அருண்குமார். நான் வந்து பொள்ளாச்சி தாலுக்காலேருந்து வரேன். நான் வந்து துறையூர் சின்ன கிராமத்தில் வந்தேன். எனக்கு இது நடக்கிறது எனக்கு தெரியாது. என் ஃப்ரெண்டோட மூலியமாக தான் வந்தேன். நான் வந்து வேற என்னமே எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன். பட் இங்கே நடந்தது வேற. வந்து உங்கள் ஸ்பீச்செல்லாம் பார்த்தேன், பிடிச்சிருந்துச்சு. எனக்குள்ள ஒரு நான் வந்து என்ன மைண்ட் செட்டில் வந்தேங்கிறத மறந்துட்டு உங்கள் ஸ்பீச்சில் மெய் மறந்து போய் நான் ஒரு மைண்ட் செட்டில் வெளியே வந்துட்டேன். அதாவது எப்படின்னா நம்மளாலே முடியும். நான் வந்து ஆக்சுவலாக என்னோடய ட்ரீமுக்காக தான் நான் படிச்சுட்டு இருந்தேன். இப்போ வந்து என்னோடய சூழ்நிலையினால் வந்து என்னால் படிக்க முடியாமல் ஒர்க் போயிட்டு இருந்தேன். சரி, இப்போது நமக்கு அதை விட கொஞ்சம் பெட்டரான ஒரு ஒர்க் தேவைப்படும், நிலையான ஒரு டெம்பரவரி இல்லாமல் நிலையான ஒரு ஒர்க்காக நமக்கு தேவைப்படும் தான் நான் வந்தேன். பட் ஆனால் உங்களோட ஸ்பீச் கேட்டதுக்கப்புறம் இந்த ஒர்க்கு போயிட்டு நம்மளோட ட்ரீமை கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு. அதாவது எனக்கு ஒர்க்கும் போகணும், நம்ம மந்த்லி நம்ம ஃபேமிலிக்கு வந்தோம்னா நம்ம மந்த்லி ஏர்ன் பண்ணோம். அதுக்கு தகுந்த மாதிரி ஏர்ன் பண்ணிட்டு நமக்கான ட்ரீமையும் நம்ம ஃபாலோ பண்ணணும். நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, ஒரு பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் வந்து ஃபுல் டே நான் வந்து இந்த என் ஒர்க்கு பார்த்தாலும் 5 மணி நேரம் நான் படிப்பேன் அப்படின்னு சொன்னேன். அது வந்து எனக்கு நல்லா யூஸ் அது வந்து நெத்தியில் நங்கு நடிச்ச மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஏடா இவங்களே இந்த அளவுக்கு பண்ணும்போது நீங்களாம் ஆல்ரெடி ஒரு பொசிஷன்ல இருக்கீங்க, இருந்து நீங்களே வந்து இந்த அளவுக்குலாம் பண்ணும்போது நம்மளாம் பண்ணாமல் இருக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சுங்க. அதனால எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, நான் என்னோட ட்ரீம் அச்சீவ் பண்ணிடுவேன் அப்படின்னு. ஸ்பீச் பார்த்துருந்து எனக்கு ஒரு நம்பிக்கையே வந்துச்சு. ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.